கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி நான் நிரூபிக்கிறேன் என்று சொல்லி அந்த ரெய்னார்ட் போங் என்கிறதான அந்த விஞ்ஞானி அவர் சாட்சி கொடுத்திருக்கிறார். நிறைய புஸ்தகங்களை அவர் எழுதியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்னைக்கு நானே நீங்கள் ஆராதிக்கிறதான இயேசு இன்றைக்கு ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகவே இந்த ரெண்டு பேரிலே யார் உத்தமர்களாய் இருந்திருப்பார்கள்? ஒன்று ஐஸ்வர்யவான், இன்னொரு தரித்திரனாய் இருக்கிற லாசரு. இந்த லாசரு பரலோகத்துக்கு போனான். ஆனா அந்த ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு போகவில்லை. அவனுக்கு நல்லடக்கம் இருந்தது, இவருக்கு நல்லடக்கம் இல்லை. ஆனா ரெண்டு பேருக்கு ரெண்டு வித்தியாசங்கள் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த பூமியில இருக்கும் போதே கடவுளை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில இருக்கும் பொழுது நல்ல வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டும்தான் பூமியில இருக்கிறது, அப்படித்தானே? ஒரே ஒரு வாழ்க்கை, இனி ஒரு வாழ்க்கை நமக்கு இல்லை. ஆனா சிலர் சொல்லுவாங்க 7 அவதாரம் இருக்கிறன்னு சொல்லி. 7 அவதாரம்லாம் கிடையாது, ஒரே அவதாரம், இந்த அவதாரம் தான். இனி ஒரு அவதாரம் நமக்கு கிடையாது. ஆனால் கடவுளோடு கூட 1000 வருஷ அரசாட்சியிலே நம்ம பங்கெடுப்போம், அது உண்டு. ஆகினால இன்றைக்கு இந்த ஒரு அவதாரத்திலே பட்ட பாடு போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எண்ணுகிறது உண்டு. நான் இப்படி வாழ்ந்தால் போதுமானது, இங்கே பிறந்திருந்தால் போதுமானது, நான் இப்படி படைக்கப்பட்டா போதுமானதுன்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பது உண்டு. ஆனால் நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு இந்த பூமியில நம்மளை சரீரத்தோடு கூட ஆண்டவருடைய பிள்ளையாய் படைத்திருப்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளை ஆராதிக்கும்படியாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு என்னை உங்களை படைத்து வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தாவே இன்னைக்கு என்னோடதான தீர்மானம் எப்படி இருக்கிறது? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கடவுளோடு இருக்கிறதா? தேவனை சார்ந்து இருக்கிறதா? தேவனுக்குள்ளே இருக்கிறதா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஒன்று சோதனை செய்து பார்க்கிறேன். என்னுடைய ஜீவிதத்தை ஒன்று நான் சோதனை செய்து பார்க்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காய் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே ஒரு பெயரை எழுதி வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவனை வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனம். வாசிக்க வேண்டாம், நேரமாகி கொண்டிருக்க வாசிக்க வேண்டாம். ஆகிய சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்படாதவன் எவனோ அவன் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் நிறைந்த இடத்திலே அவன் தள்ளப்பட்டு போவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இன்னைக்கு ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டுமா? இன்னைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும். அன்னாள், எஸ்தர், வின்சன், ஜோதி அப்படின்ட்டு என்ன செய்யணும்? ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்காய் ஒரு பரலோகத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அந்த பரலோக வாழ்க்கையிலே நாம் சென்று சேர கர்த்தர் இன்றைக்கு நம்மளை அன்போடு கூட அழைக்கிறார். அல்லேலூயா. இனி ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்படாது, இனி ஒரு தருணம் நமக்கு வராது. ஆகவே அடுத்த ஸ்தோத்திர பண்டிகையிலே நம்ம இருப்போமா இல்லையா என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே நமக்கு எல்லாருக்கும் நேரங்களையும் காலங்களையும் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க உலக பழமொழி, தலை விதி, விதி அவ்வளவுதான் சொல்லி சொல்லுவாங்க. எப்ப சொல்லுவாங்க? உயிரோடு இருக்கும்போது யாரும் சொல்ல மாட்டாங்க, செத்த பிற்பாடு சொல்லுவாங்க, விதி அவ்வளவுதான்ப்பா போயிட்டான். அதனால ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நல்ல வீட்டை தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார், நல்ல மக்களை தந்திருக்கிறார், நல்ல மருமக்களை தந்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தரித்திரனாய் இருக்கிற அந்த லாசரு பெற்ற ஆசீர்வாதத்தை